நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க பண்ண காரியத்தினால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? அதான் சின்ன பிள்ளைய மாதிரி இருக்கணும்னு சொல்றது. யாராச்சும் கேட்டீங்களா? வாத்தியாருக்க சண்டைக்குள்ள உங்களுக்கெல்லாம் என்ன வேலை? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? நான் உங்களுக்கு பாடம் எடுத்தா வேற யாரும் உங்களுக்கு பாடம் எடுக்க வரமாட்டாங்களாம். அப்புறம் நீங்க உங்களுக்கு பண்ணீங்களே ஒத்துழையாமை, அதை இப்போ அவங்க உங்களுக்கு பண்ண போகிறாங்க. அப்போது தமிழை இன்னைக்கு கிளாஸுக்கு வரமாட்டாரா சார்? மாட்டார். டேய், அவர் வரமாட்டாருன்னு சொல்கிறேன், அப்புறம் சிரிக்கிற. பரவாயில்ல சார். பரவாயில்லையா? தமிழெல்லாம் புக்கை பார்த்தே படிச்சுக்கலாம் சார், ஈஸி சார். டேய், நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது சீரியஸாக கேட்குறீங்களா? அப்போ பீரோ வரமாட்டாரா சார்? பீரோ ஆள மாதிரி யாருமே வரமாட்டாங்க. தேங்க்யூ சார். விட்டோன்னா தெரியும். ஏன்டா ஆளாளுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? இப்போ என்ன சார் பிரச்சனை? நான் சொன்னது எதுவுமே உங்கள் காதில் விழலையா? நான் இருந்தால் உங்களுக்கு யாருமே பாடம் எடுக்க வரமாட்டாங்க. அப்போ நீங்களே சொல்லிக் கொடுங்க சார். நானா? ஆமாம் சார், எல்லாமே நீங்களே சொல்லிக் கொடுங்க சார். ஆமாம் சார், நீங்கள் சூப்பராக பாடம் எடுப்பீங்க சார். டேய், ஏற்கனவே என்னால் தான் நீங்கள் எல்லாம் உருப்பட மாட்டேன்றீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டே இருக்குது. 2 சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப இப்படி சொல்கிறாங்களே, மொத்தத்தையும் நானே எடுத்தா சுத்தம். ஆமாம் சார், நீங்கள் எடுத்தால் தான் நல்லா படிப்போம் சார். ஏய், கத்தாதீங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லண்டாலும் இப்போ நான் தான் எடுத்தாங்கன்னு, வேற வழி இல்லையே. ஏய், கைதட்டுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடா உங்களுக்கு. சார் சூப்பரா எடுங்க சார். எடுக்கிறேன். சார் மேக்ஸ் மாதிரி எடுக்காதீங்க சார், நல்ல ஜாலியா எடுங்க சார். ஏய், அப்ப மேத்ஸ் சரியா நான் எடுக்கலன்றியா? இல்ல சார், என்ன இருந்தாலும் சயின்ஸ் மாதிரி வராது. நேரம் தேவலாம். பாருங்க, ஒரே ஆளு எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிறது சரியா வராது. எனக்கு இதுல பெருசாகவும் உடன்பாடு கிடையாது. ஆனாலும் வேற வழி இல்லையே, இதை நான் தான் செஞ்சாகணும். இதெல்லாம் 115 நாளைக்கு தான். அப்புறம் டிஇஓ இன்ஸ்பெக்ஷன் வருது. அதில் நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கடா, என் வேலையும் பொழைக்கும், உங்கள் எல்லாருக்கும் நல்ல பேரும் கிடைக்கும். அப்புறம் எல்லா சாரும் உங்கள் கிளாஸுக்கு வருவாங்க. அப்ப நாங்க சரியா பண்ணலனா? ஏய், இங்கே பாருங்க, அவ கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் எல்லாம் டிஇஓ இன்ஸ்பெக்ஷனில் சொதப்புனா என்ன ஆகும்னு தெரியுமா? முதல்ல என்னோட வேலை கன்ஃபார்ம் ஆகாது. நான் சொல்லிக் கொடுக்குற விதமும் தப்புண்டு ஆயிரும். அப்புறம் வழக்கம் போல் தமிழையா கம்போட வந்து உங்களுக்கு பாடம் எடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்குங்க. பாருங்க, நம்மளுக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது. நான் தான் எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கைபாமுக்கு வரலண்டா வெண்ணிலா சொல்லிக் கொடுக்கணும், சனிக்கு தெரியலண்டா கேபி சொல்லிக் கொடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணாதான் வர்ற இன்ஸ்பெக்ஷன் நம்ம ஈஸியாக சமாளிக்க முடியும். புரியுதா? எனக்காக நீங்கள் எல்லாருமே அடி வாங்கினீங்க, திட்டு வாங்கினீங்க. இப்போ நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். படிங்க, நல்லா படிங்க, அவ்வளோதான். ஏய், ஆச்சரியமா இருக்கே, பெல் அடிச்சாலும் அசையாம இருக்கீங்களேடா. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். என்னடா இப்படி ஆச்சு? ஆமாண்டா, அதான் ஒன்றும் புரியல. ஓட சொன்னா எவ்வளோ தூரம் வேணா ஓடுவேன், படிக்க சொன்னா என்னடா பண்ணுறது? அப்பயும் ஓடதான் செய்வேன். சாருக்கு வேற ஏதாவது பிரச்சனைனாலும் அப்பாட்ட சொல்லி ஆளை கூட்டிட்டு வரலாம். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. ஏன் சனி, என்ன பிரச்சனை? திரும்பி ஒரு தடவை சொல்ல. டிஓ இன்ஸ்பெக்ஷன் அப்போ நம்ம கிளாஸ்லாம் புகுந்து
கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்களாம். அப்ப நம்ம பதிலா சொன்னா குட்டு குட்டுன்னு சொல்லி ஸ்டாலின் சார் வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம தப்பா சொன்னா கொட்டுன்னு கொட்டி ஸ்டாலின் சார் அனுப்பிட்டு எஸ்டர் டீச்சர் வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம சரியா படிக்கலனா நம்மள தானே கொட்டுன்னு கொட்டணும். எதுக்கு தேவையில்லாம சாரை கொட்டுறாங்க? நீ சரியா படிக்கலனா சார் உன்னை கொட்டுன்னு கொட்டணும். சார் ஐயோ பாவன்னு விட்டா டிஏஓ சார் அவரை கொட்டுன்னு கொட்டுவாரு. புரியுதா? ஓ புரியுது. படிக்காதது ஓன் தப்பு, படிப்பு சொல்லி தராதது சார் தப்பு. அது எப்படி சார் தப்பு? எனக்கு மூளை இல்லைன்னா அதுக்கு சார் என்ன பண்ணுவாரு? ஏன் கைபாம் இப்படி உண்மையெல்லாம் சொல்ற? சொல்லுங்கடா, எனக்கு மூளை இல்லைன்னா அதுக்கு சார் என்ன பண்ணுவாரு? உனக்கு மூளை இல்லைன்னு கண்டுபிடிச்சு மத்தவங்களுக்கு சொல்லுவாரு. ஏன்பா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஒழுங்கா படிச்சு நல்லா பதில் சொன்னா நம்மள நல்ல பசங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம சாரையும் நல்ல சார்னு சொல்லுவாங்க. படிக்கிறது இருந்தா படிச்சு தள்ளி திருப்பினேன், அதான் வரமாட்டேன். தப்பாசு, போன வருஷமா அந்த டிவா ஆறுமுகசாமி தானே நம்ம கிளாஸ்க்கு வந்தாரு. ஆமா, அந்த ஆளுதான். அதான் போன வருஷமே நம்ம லட்சணம் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இந்த வருஷம் வரணுமா? அதுவும் சரிதான், அது உனக்கு புரியுது, ஆனா அவருக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் டிஇஓ இன்ஸ்பெக்ஷனா விளையாட்டா இருக்கா? அது இல்ல வாட்டுட்டாங்க, நமக்கு தான் படிப்பு சரியா வராதுல. படிச்சா சரியா வரும், புரிஞ்சாதானே படிக்க முடியும். படிச்சாதானே புரியும். சைலன்ஸ் ஏ ஓட்ட டேங்க, நீ சொல்லி இப்ப என்ன பண்ணலான்னு? படிக்கணும், படிச்சு பதில் சொல்லணும். அதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா? என்ன வழி? டிஓ வர அன்னைக்கு நம்மளால லீவ் போட்டா மறுநாள் வருவாரு, அப்பயே லீவ் போட்டா அடுத்த நாள் வருவாரு. அப்படியெல்லாம் மொத்தமா லீவ் போட முடியாது. அப்படி லீவ் போட்டால் சார் தான் அனுப்புவாங்க. குறுக்கு வழி எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, படிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. எப்படி? இப்படிதான். என்ன நக்கலா? சீரியஸா தாண்டி சொல்ற. எல்லாரும் படிச்சா மட்டும்தான் சரியா வரும். இது வரைக்கும் நம்ம பாஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் படிச்சோம். இப்போ நம்ம படிக்க போறது ஸ்டாலின் சாருக்கு மட்டும்தான். நாம படிச்சாதான் ஸ்டாலின் சார் பாஸ் ஆக முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம படிக்க போறது ஸ்டாலின் சாருக்கு மட்டும்தான். நாம படிச்சாதான் ஸ்டாலின் சார் பாஸ் ஆக முடியும். நான் ரெடி, எப்படியாச்சும் பச்சிருவேன். டே கைபாமே, முதல்ல புக்க நேரம் புடிடா, அப்புறமா படிக்கலாம். நீ நான் சொல்றது நான் என்ன கேக்குறது? நல்லது சொன்னா உனக்கு புரியாதா? புக்க திருப்பி புடி. நீ சொல்லி நான் ஒன்னும் புக்கை திருப்ப மாட்டேன், என் தலைய வேணா திருப்பி படிப்பேன். இந்த வீம்பெல்லாம் படிப்புல காட்டு. மண்டை ஓரளவுக்கு பதில் சொல்லுவான், நானும் பதில் சொல்லுவேன், கேபியும் சொல்லுவா. நம்ம எல்லாரும் கலந்து உக்காந்துக்கலாம்ல. நல்ல ஐடியா, இன்னொன்னு கூட பண்ணலாமே. படிக்காத பசங்களாம் படிச்ச பசங்க மாதிரி தைரியமா டிஓ மூஞ்சிய பார்த்து உட்காந்துருக்கணும். படிச்ச பசங்களாம் படிக்காத பசங்க மாதிரி தலையை குனிஞ்சுன்னு கீழே பார்த்துட்டு இருக்கணும். ஏன் அப்படி? படிக்காத பசங்களா பார்த்து டிஓ அப்படியே தேடுவாரு. அப்ப நம்ம வெண்ணிலாலாம் பயந்த மாதிரி உட்காந்துருந்தா இவளை எழுப்பி கேள்வி கேட்கும் போது இவ கரெக்டா பதில் சொல்லிடுவா. சூப்பர் சனி. எல்லாருமே ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் படிச்சிருந்தா தான் சமாளிக்க முடியும். எதுவுமே படிக்காம ஐடியா பண்ணா வேஸ்ட் தான். ஆமா, கொஞ்சமாவது ஏதாவது தெரியணும். சார் நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அவருக்காக நம்ம இதை பண்ணியே ஆகணும். சார் மானம் நம்ம கையில தான் இருக்கு. குட் மார்னிங் சார். No, this is good afternoon. சாரி சார். குட் ஆஃப்டர்நூன் சார். பாருங்க தமிழ், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் கூட சொல்லி கொடுக்காம இருந்திருக்கான். ஆமா, செஞ்சிட்டாலும். யோ, அவன் சொல்லி தரேன்னு என்னையா, நான் சொல்லி தரையா? இவங்க கற்பூர மாதிரி பிடிச்சுப்பாங்க பாரு. காலையில குட் மார்னிங், மதியம் குட் ஆஃப்டர்நூன், சாயங்காலம் குட் ஈவினிங். எங்க காலையில என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் சார். மதியம் என்ன சொல்லுவீங்க? குட் ஆஃப்டர்நூன் சார். சாயங்காலம் என்ன சொல்லுவீங்க? குட் ஈவினிங் சார். வெரி குட், வெரி குட். சூப்பர் சார், ரொம்ப எளிமையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்னும் காமெடி. அழகனோட காமெடி ஒண்ணுமே புரியல. என்னது? ஒண்ணும் இல்ல சார். இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. எதுக்கு சார்? குட் மார்னிங் குட் ஈவினிங் கரெக்டா சொன்னீங்கல்ல, அதுக்கு தான். தமிழ், இந்த குழந்தைகளை பத்தி தான் எப்பவும் எனக்கு கவலை. நல்லா படிக்கணும். என்னம்மா? என்ன ஒரு ஏகச்சமா நினைக்காதீங்க, உங்க அண்ணனா நினைங்க, சரியா? சரிண்ணா. என்னம்மா சொன்ன? என்னம்மா சொன்ன? சரி, நான் சொன்னேன். பாத்தீங்களா தமிழ், என் தங்கச்சிங்களை பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா.
அவர் தான் இருக்கட்டும், நீங்க சொல்லுங்கம்மா. இவர் ரொம்ப அடிக்கிறாருண்ணா. அப்படியா? தமிழே, நீ யார வேணா அடி உத. இவங்க 3 பேரும் என் தங்கச்சிங்க. இவங்க மேல கைய வச்சா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். என்னம்மா, எப்படி? யோ தமிழ், அடிக்க மாட்டேன்னு சொல்லியா? சரி சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இவங்களை அடிக்க மாட்டேன் சார். தேங்க்யூ. வேற இடமா வேணும்? ஒன்றும் இல்லைண்ணே. இத பாருங்க, லீவ் வேணும்னா, லேட் பாஸ் வாங்கணும்னா அண்ணன் கிட்ட வாங்கம்மா. உங்க அண்ணன் நான் பாத்துக்கிறேன். என்ன சரியா? அப்புறம் ஸ்டாலின் கிளாஸ்ல எங்களை எல்லாம் திட்டுறானா? இல்லை சார். கொஞ்சம். ஆமாம் சார், கொஞ்சம். என்ன சொல்லி திட்டுவான்? என்னென்னமோ சொல்லி திட்டுவாரு, ஆனா சரியா ஞாபகத்துக்கு வரல சார். பரவாயில்ல, ஞாபகத்துக்கு வரும்போது சொல்லுங்க. இனிமே அடிக்கடி சாக்லேட் தர கூப்பிடுவேன். சாக்லேட் வாங்க வரும்போதெல்லாம் உங்க கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு ஞாபகமா சொல்லணும், சரியா? எடுத்துக்கங்க, சாக்லேட் எடுத்துக்கங்க. எல்லாமே உங்களுக்கு தான்மா, மொத்தமா உங்களுக்கு தான். தேங்க்யூ சார். சரிம்மா, போய் நல்லா படிக்கணும். என்னம்மா? போங்க போங்க. யோ தமிழ், எப்படி? எங்கேயோ போயிட்டீங்க. பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் போட்டு யோசிக்க வேண்டிய விஷயத்த 5 ரூபா சாக்லேட்ல முடிச்சிட்டீங்களா சார்? அழகடா கொக்கா. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். இரு நோ குட் மார்னிங், ஒன்லி குட் ஆஃப்டர்நூன் சொன்னா இவங்க எல்லாம் பிடிச்சிப்பாங்க. காலையில குட் மார்னிங், மதியானம் குட் ஆஃப்டர்நூன், சாயங்காலம் குட் ஈவினிங். என்ன மதியானம் என்ன சொல்லுங்க? குட் ஆஃப்டர்நூன். சாயங்காலம் என்ன சொல்லுங்க? குட் ஈவினிங். காலையில குட் மார்னிங். வெரி குட். பாருங்க தமிழ், சில்ட்ரன்ஸ்லாம் எவ்வளவு ஈஸியா கத்துக்கறாங்கன்னு. போதும் போதும் அழகன்றாமா. ஏன் கேபி, அது எப்படி உங்க 3 பேரை மட்டும் கரெக்டா கூப்பிட்டாங்க? நாங்க 3 பேர் மட்டும் தான் கிளாஸ்ல இருந்தோம். 7th ரவி வந்து அழகன் சார் கூப்பிட்டாருன்னு சொன்னான். அப்படி அழகா சாக்லேட் எல்லாம் குத்தானமே. அள்ளி விட்டான். எங்க? அதெல்லாம் அப்பவே முழுங்கியாச்சு. நம்ம மாத்திரை முழுங்க மாதிரி சொல்றேன். சரி, கடிச்சு கடிச்சு சாப்பிட்டேன், போதுமா? அந்த சாக்லேட் இப்படி இருக்குமா சொல்லு. டே குண்டா, நீ பைய செக் பண்ணியா? டே குடுறா, அது ஏன் சாக்லேட்? என்னது ஊன் சாக்லேட்டா? எங்க ஏச்சம் குத்து சாக்லேட். என்னது உங்க ஏச்சமா? நம்ம ஏச்சம்டா அழகா. இருங்கடா, சாக்லேட் குத்தா சார போட்டு குடிப்பீங்க நினைச்சானாவா? அதான் அவனை திட்டம். மூஞ்சி ஃபுல்லா வாய் ஃபுல்லா பல்லு. என்ன திட்டுவான்? இப்ப எதுக்கு இந்த நடிப்பு? அப்படியே நைஸா நம்ம கிட்ட போட்டு வாங்குறதுக்கு தான். ஏன்டால்டா, லட்டு ஏதாவது கேட்க வேண்டியதுதானே? லட்டு கேட்டா கூட கொடுத்துருப்பான். டால்டா, இன்னொரு வாட்டி அழகனா பார்த்தா கைபம் கிட்ட கேளுங்க. ஸ்டாலின் சார் பத்தி எல்லாமே சொல்லணும். என்ன கோத்து விடு, நான் ஒரு பர்சை காலி பண்ணிடுறேன். ஏன் அழகா இப்படி சுமாரா பண்ணி மாட்டிக்கிறான்? எப்பவுமே ஒரு அளவுக்குனாச்சும் யோசிப்பானே. அதாச்சு பரவாயில்ல, அப்புறம் போட்டாம் பரவாயில்ல அட்டாக்க. என்னடி அது? புடி முடியலடி, நீயே சொல்லுடி. நம்மலாம் அவனை அண்ணான்னு கூப்பிடணுமா? என்னது அண்ணாவா? இந்த கம்பெனி ரொம்ப வர இருக்கேன். என்னது நாமெல்லாம் அவன் தங்கச்சியா? நல்லா இருக்குதே கதை. ஏன்டால்டா, அவள் தான் இருக்கும். கண்ணாடி போட்டிருந்தானே, அதான் கரெக்டா தெரியல. ஐயோ, நல்ல மேட்ராச்சே, நான் மிஸ் பண்றேனே. இந்த தமிழ் வேற ஊருன்னு பக்கத்துல இருந்து உத்து பார்த்தாரு. அவ அங்க என்ன பண்றான் புடி? அவன் தான் சகுனி, அழகனுக்கு ஃபுல் சப்போர்ட். இத சார் கிட்ட சொல்லிடலாமா? வேணாண்டா, இன்னொரு நாள் நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம். எதுக்குடா வம்பு, பேசாம சொல்லிடலாமா? இது சார் கட்டுந்துட்டு நல்லங்கிட்ட சண்டை போட்டா அடுத்து இங்க தான் மாட்டிப்பாங்க. ஆமாண்டா, இவங்க தான் மாட்டிப்பாங்க. ஆமாப்பா, நாங்க தான் சொன்னோன்னு அழகன் எங்க மேல கரம் வைப்பான். இப்ப வேணாண்டா, வேற ஏதாவது பெரிய பிரச்சனைனா சொல்லிக்கலாம். ஒண்ணு பண்ணிருக்கலாம். நீங்க என்ன சாக்லேட் பதிலா அலங்கிட்ட பிரியாணி வாங்கி தான் சொல்லிக்கலாம். ஏன்டா ஓடுறீங்க? அதான் நம்ம கிளாஸ் யாருமா மட்டும் சொல்லிட்டாங்கல்ல. எங்க அப்பா நோட்டை பார்த்துட்டு கேக்குறாரு. அது மூலையில இருக்குன்னு சொல்ற. அதையும் தொட்டில காட்ட சொல்லுவாரு அவங்க அப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், உங்களை இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது சார். யோ, முதல்ல இங்கிருந்து போன்னு சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாம உனக்கு பிரச்சனை? அட போங்க சார், உங்ககிட்ட பேசினா தலையை ஏற்றுவானுங்களா? யோ, உன் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதியா? வரட்டும். என்ன இப்போ நான் என்ன திருநெல்வேலி கலெக்டர் வேலையா பார்க்குறேன்? சாதாரண பியூன் வேலை தானே சார். இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. ஒன்றுமே இல்லாத விஷயத்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களை இம்சப்படுத்துறாங்களே.
அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. சும்மா சொல்லாதீங்க சார். நீங்கள் எவ்வளோ மனசு கஷ்டமாகறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இந்த எஸ்தர் டீச்சர் கூட உங்களை வந்து பார்க்கல. யோ பாவம் அவங்க ஏற்கனவே வேலை கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்காங்க. அப்புறம் எப்படி மற்றாலாம் பகிச்சுக்க முடியும்? ஏன் நீங்கள் பகிச்சிக்கலையா? எல்லாருமே நம்மள மாதிரி முட்டாளாக அவசியம் இல்லையா? அதெல்லாம் தப்பு சார். யோ நீ முதல்ல கிளம்பியா? ஆமாம், ஆனவனா என் வாயை ஒண்டி மூடுங்க. காலையிலேருந்து இப்படி வெறும் வயிற்றுல இருந்தால் என்ன சார் அர்த்தம்? டீ ஆச்சும் வாங்கின்னு வரேன். சார் எஸ்தர் குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தான். நான் நீங்கள் பார்க்க வரலையா? ஒருவேளை மற்ற டீச்சர்ஸ் கூட சேர்ந்து என்னை அவாய்ட் பண்ணுறீங்களோண்டு ஒரு சின்ன டவுட்டு. சாரி. எனக்கு தெரியுங்க நீங்கள் என்னை பார்க்க வருவீங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. இவங்க எல்லாமே வேணும்னு பண்ணுறாங்க எஸ்தர். என்னோட வேலைக்காக நான் யோசிக்கலைங்க. இப்போ தான் அந்த பசங்க மத்தியில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. அது அப்படியே ஊதி பெருசு பண்ணா அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நல்ல பெரியவங்களா வருவாங்க. இப்போ போய் அதை அப்படியே அழிக்கணும்னு பார்க்குறாங்களே, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவங்க எல்லாம் பசங்களை அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்கிட்டா நான் எங்கே திரும்ப வந்திருக்க போகிறேன்? அப்படியே போயிருப்பேன். இவங்களையும் நல்லது பண்ண மாட்டாங்க, பண்ணுறவங்களையும் விட மாட்டாங்கடா என்ன அர்த்தம்? எஸ்தர், நீ ஒரு ஆள் மட்டும் என் கூட இருக்க போதும், பாக்கி எல்லாத்தையும் ஊதி தள்ளிடலாம். அது வந்து சார், தமிழ் சோசியெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த இங்கிலீஷ் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம். அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போதும். சாரி சார். என்ன? நான் 7th கிளாஸ்க்கு போல. என்னது? ஆமாம் சார், இனிமே 7th கிளாஸ் எடுக்க முடியாது. உங்க நிலைமை எனக்கு புரியுது. உங்களுக்கு உதவணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க சார். இவங்க எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு என்னால எதுவும் பண்ண முடியல சார். உங்களோட கோபம், போராட்டம் எல்லாம் நியாயம்தான். ஆனா அதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல சார். உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஏஹெச்எம் சாரை பகைச்சுக்கிட்டு அவருக்கு எதிராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். புரியுதுங்க. நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்கலாம்ல? நல்ல நண்பர்களுக்கு அடையாளம் பிரச்சனை வரப்ப நண்பர்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது தான். தப்பு பண்ணா தட்டி அறிவுரை சொல்லணும். அதுவே சரின்னு தோணுனா உயிரை கொடுத்து கூட சப்போர்ட் பண்ணுங்க. சாரி சார். போங்க சார். போங்க எஸ்தர். நீங்கள் இவ்வளோ நேரம் என் கூட பேசிகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். போங்க சார். நீங்கள் என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்கலல்ல? யாருக்கிட்ட நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோமோ அவங்க மேலே தான் நம்மளுக்கு கோவம் வரும். ஆனால் உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன், அதனால தான் கோபம் வருது. இனிமேல் எதிர்பார்ப்புக்கெல்லாம் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், அதான் கோபம் வராது. சார் ப்ளீஸ், என்கிட்ட நீங்கள் பேசுகிற யாராவது பார்த்து அதனால உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அதுக்கு நான் தான் காரணம்னு வந்துடும். எதுக்குங்க வம்பு? கிளம்புங்க.